ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த க்ரைம் கதையோட செகண்ட் பார்ட்டு தான். போன கதையோட லாஸ்ட்டில் அவங்க மயனை கொண்ட அந்த பையன், டேவிட்ங்கிற அந்த பையன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் அதை தான் கொண்டு வர்றாங்க. அந்த பையனை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகிறதா எல்லாமே பேசி வச்சுருந்தான். எல்லா இடத்துக்கும் புக் பண்ணி வச்சுருந்தான். என்கிட்ட கூட ரொம்ப ஹாப்பியாக சொன்னான், இந்த மாதிரி நான் போகிறேம்மா, அங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு எல்லா பர்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தான். அப்படி இருக்கிறவன் எப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிட முடியும் அவனால் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறையா போலீஸ் அப்புறம் பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே அங்கே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரைட்டர் அங்கே வர்றாங்க. வந்து என்னாச்சுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பதட்டத்தில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த பையனோட அம்மா இவங்கள பார்த்துட்டு, இவ தான் காரணம், இவ தான் என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சோன்னே, சரின்னு இவளும் சரி தப்பான நேரத்தில் வந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நெயில் ஜார்விஸ் வந்து ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காரு அந்த காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கா. இவ வந்து வேகமா கார் எடுத்துக்கிட்டு வர்றா. வந்து அந்த நெயில் ஜார்விஸோட வீட்டு பக்கத்துல நிறுத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னு பார்த்தா, இவ சடனா வந்து முன்னாடி வந்து நிக்கிறான். நான் ஜாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உள்ள ரன்னிங் போகும்போது வேரெல்லாம் என் காலில் மாட்டுது. ஒரே சகதியா இருக்கு. என்னால் ஓட முடியல. நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னு மறுபடியும் அந்த விஷயத்தையே இழுக்கிறான். அதனால என்னாச்சு டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். ஓ! அந்த டேவிட் விஷயமா? சாரி, நானும் காலையிலேயே பார்த்தேன். அ அதான் நீங்களே சொன்னீங்களே, அவன டெய்லி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனி அவன அங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லல்ல, அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா கேட்குறான். அதனா இவளுக்கு நிஜமாலே பயமாயிடுச்சு. அதனா என்ன செய்யறதுன்னு தெரியாம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அந்த FBI ஏஜென்ட் ஒருத்தன் குடுத்துருந்தான்ல பேரு, அந்த பேர போட்டு லேப்டாப்ல சர்ச் பண்ணி பார்க்குறா. அந்த பிரான்ச்சோட மெயின் ஆஃபீஸோட நம்பர் கிடைக்குது. அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த ஆஃபீஸர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அவங்களும் நம்பர் கொடுத்துட்றாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணா அவன் என்னடானா இங்கே ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஜாலியாக இருக்கான். சரின்னு ஃபோன் வருது. பார்த்துட்டு ஐயோ அவ வேற இருக்காளே, என்ன நடப்பான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுறா. பேசிட்டு, சாரிங்க, நான் நேத்து நைட்டு வந்தது தப்பு தான். சாரி, தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு அதுக்காக தான் ஃபோன் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்றா. அதுன்னு இவ படபடன்னு சொல்றா. இல்ல, நான் அதுக்கு ஃபோன் பண்ணல. நேர் ஜார்விஸ பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோனே, இல்ல சாரி, நான் தெரியாம வந்துட்டேன். நான் தெரியாம உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் உங்கள்ட்ட பேசியே ஆகணும்னு சொன்ன உடனே, சரி ஓகே, நீங்க ஒரு இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இடத்த சொல்லிட்டு வேகமா இவ வர்றாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அவளும் கிளம்பிட்டா. பார்த்தா அந்த பொண்ணு கூட ஒரு FBI ஏஜென்ட் தான் போல. அதோட 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நெயில் ஜார்விஸ்க்கு எதிர்த்து ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வர்ற வழியில அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் கையில வாங்கிட்டு வந்துட்டா. இங்க வந்து பார்த்தா நம்ம FBI ஏஜென்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்த உடனே என்னாச்சு, என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லா விபரத்தையும் சொல்றா. இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு நைட்டு வந்து சொன்னீங்கல்ல, அது உண்மையா இருக்குமோன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் தெரியாம வந்துட்டேன். அந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக தான் நான் வந்து அவர நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா, இவ இல்ல, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷமாவது கேளுங்க. கொஞ்சம் இன்னைக்கு காலையில டேவிட்ன்னு ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் என்னோட பையன கொலை பண்ணவன். கார்ல ஏத்தி கொலை பண்ணான். அவனுக்கு தண்டனை கிடைக்கல. அத பத்தி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு நேத்து தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நெயில் ஜார்விஸ் கிட்ட. நாங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு டின்னர் போயிருந்தோம். அந்த இடத்துல வச்சு இத பத்தி நான் சொன்னேன். அவன் அந்த பையன அப்போதைக்கு நாங்க பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த பையன அவன் எவ்ளோ கொடூரமா பார்த்தான் தெரியுமா? கண்டிப்பா. இதுக்கும் அவனுக்கும் நடுவுல என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னோனே இவன் குழம்பிட்டான். நீங்க என்னங்க பைத்தியமா? பேசுறது பைத்தியம் மாதிரி இருக்கு. நீங்க யார்கிட்டனா சொன்னா இத நம்புவாங்களா? நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்ல இருக்கலாம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆ அவனோட அவனோட வைஃப் மேடிசன். அவங்க வைஃப் பேரு மேடிசன். அந்த மேடிசன் அவங்க கூட காணாம போயிட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்களா? இல்ல இவன் கொலை பண்ணானான்னு தெரியல. ஆனா காணாம போயிட்டாங்க. அதே மாரி தான் இந்த பையனும் காணாம போயிருக்கான். ஒருவேள அதே மாரி இவனும் கொலை பண்ணி மறைச்சு வச்சிருக்கலாம்.
இல்ல எங்கன்னா அடைச்சு கூட வச்சிருக்கலாம். அதுதான் என்னோட சந்தேகம் அப்படின்னு சொன்னா, நீங்க சந்தேகப்படுறதுல கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்ல. விட்டுருங்க. வேணாம். அவன் ரொம்பவே ஆபத்தானவன். அவன்ட்ட இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கிறா. இவ இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னால தான் அவன் இறந்துட்டானான்னு. நான் சொன்னதுனால தான் இது நடந்துச்சான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. இல்ல அவன்ட்ட நம்மளால திருப்பி முடியாது. எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம அப்படின்னு சொன்னோனே, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அம்மா மொத நாள் கூட அவன் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி காணாம போவான்? அவன் டூர் போலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தானா? எப்படி அந்த பையன் நீங்க அதையே சொல்லி புலம்பாதீங்க. அவன் எங்கன்னா போயிருக்கலாம். இல்ல அவனுக்கே கூட எதனா நடந்திருக்கலாம். நீங்க ஏன் நெயில் ஜார்விஸ் மேல சந்தேகப்படுறீங்க? இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன கூப்பிடாதீங்க ப்ளீஸ். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அவன் விஷயத்துல நான் இனி திருப்பி வர முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இவன் சரின்னு அந்த போராட்டத்துக்கு நோட்டீஸ் குடுத்தாங்கல்ல, அத எடுத்து பாத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்தா, அங்க ஒரு லேடி நின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நெயில் ஜார்விஸை எதிர்க்கணும். அவன் கையில ஏற்கனவே நெறையா ரத்த கறைகள் படிஞ்சிருக்கு. அவன் ஒய்ஃபையே கொன்னவன். நம்ம அவன இங்க உள்ள வர விடக்கூடாது. அவன் இங்க வர்றான். அதாவது அவன் வந்து அரசியலுக்குள்ள வரப்போறான் போல. அதனால இந்த பொண்ணு எதிர்த்து பேசுது. சரின்னு இவங்க தான் தலைவி. அத எதிர்த்து பேசி போராட்டம் பண்றாங்க. அவன இங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு கொஞ்ச நேரம் நின்று அத வேடிக்கை பார்த்துட்டு, அதோட கிளம்பிர்றாங்க. நம்ம FBI ஏஜென்ட் அவள்ட்ட அவ்ளோ பேசிட்டு வந்தாலும், வீட்டுக்கு வந்தோன்ன அந்த டேவிட் கேஸ் எடுத்து தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? அந்த பையன் எங்க போயிருப்பான்? அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்துல யாருக்கும் தெரியாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த டேவிட்டோட கடைக்கு முன்னாடி எல்லாரும் அஞ்சலி செலுத்துற மாரி பூ எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்பதான் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ பையன கார்ல இடிச்சுட்டு போனதுக்காக, அந்த கடைக்கு முன்னாடி நின்று கல் எறிஞ்சிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உட்கார்ந்துகிட்டு இவனுக்கு அதே யோசனையாவே இருக்கு. நம்ம சொன்னதுனால தான் அப்படி நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அப்புறம் தான் ஒரு யோசனையே வருது அவனுக்கு. அ போன எபிசோட்ல பேசும்போது நான் உன்ன சொல்ல மறந்துட்டேன். அப்ப நெயில் ஜார்விஸ் சொல்லியிருப்பான், இவ இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிற கதை வந்து அ யாரோட வாழ்க்கை வரலாற பத்தியும் எழுதிக்கிட்டு இருப்பா. அது ரொம்ப போர் ஆனது. நீங்க ஏன் என்ன பத்தி எழுதக்கூடாது? அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருப்பான். அதுனா இப்ப அவளுக்கு அதான் யோசனை வருது. நம்ம அவன பத்தி எழுதுன மாதிரியும் ஆச்சு. என்ன நடந்துச்சுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லி யோசனை வந்ததுனால வேகமா கிளம்பி, அந்த ரைட்டர் ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிடுறா. அங்க போனா அந்த லேடி உட்கார்ந்துருக்காங்க. "வா, வா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோன்னே இந்த மாதிரி என்னால அந்த கதை எழுத முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். எனக்கு எழுத வரமாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே, அப்ப அந்த லேடி கேட்குறாங்க, "இதுவரை 200 பக்கம் எழுதியிருக்கேன்னு சொன்னியே! எப்படி வந்திருக்கு?" அப்படின்னு கேட்டோன்னே, "இல்ல அது சரி வரல" அப்படின்னு சொன்னா, "நீ எவ்வளோ எழுதியிருக்கன்னு?" கேட்குறாங்க. இவ சுத்தமா எழுதவே இல்ல போல. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்கல்ல, ஒரு 1 பக்கம். அது மட்டும் தான் எழுதியிருக்கா. அப்போ, "நீ இவ்வளோ நாளும் என்ட்ட பொய் சொல்லியிருக்க" அப்படின்னு அந்த லேடிக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோனே, "நீ இவ்வளோ நாள் என்ட்ட பொய் சொல்லிட்டு அத எழுதவே இல்லையா?" அப்படின்னு கத்துறாங்க. "இல்ல, நான் அத விட இன்னொரு ஐடியா பெட்டரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "என்ன ஐடியா? என்னன்னு?" கேட்கும்போது, "நம்ம ஏன் நெயில் ஜார்விஸ பத்தி எழுதக்கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே இந்த லேடி, "நீ என்ன சொல்ற? நெயில் ஜார்விஸ பத்தி எழுதப் போறியா?" "ஆமா, அவனே என்ட்ட சொன்னான். இந்த மாதிரி என்ன பத்தி நீங்க ஏன் புக் எழுதக்கூடாதுன்னு கேட்டான்." இது நல்ல ஐடியா தானே! அவன பத்தி தெரிஞ்சுக்க நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. நம்ம எழுதுற அந்த வாழ்க்கை வரலாறு யாருமே படிக்கிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. தயவு பண்ணி கொஞ்சம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. பேசி பாருங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்றா. அந்த ரேடியோ இல்ல இது சரிப்பட்டு வராது. ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் கொலை பண்ணியிருக்கான்னு ஒரு வதந்தி இருக்கு. அதனால அவன பத்தி சொல்லும்போது மக்கள் ஆர்வமா வாங்கி படிப்பாங்க. நான் எழுதுறேன். என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கடைசியா ஒத்துக்கவும் வச்சிடுறா. ஒத்துக்க வச்சுட்டு சரி அவன்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றா. எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவன் என்னடான்னா, ஒரு ஃபுல் சிக்கன நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே அந்த நாய்ங்க 2ம் நிக்குது. வீட்டுக்கு வந்தா அந்த மொட்டை தான் உள்ள கூட்டிட்டு வர்றான். இந்த மாதிரி "அகத்தா விங்ஸ் உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னவுடனே, "சரி உள்ள கூப்பிடு. இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க." "இல்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர சொல்லுன்னு" சொன்னவுடனே இவன் போய் கூட்டிட்டு வரான். இவளும் அந்த மொட்டையிட்ட சகஜமா பேசலான்னு ட்ரை பண்றா. அவன் அவன் என்னடான்னா பிடிகுடுத்தே பேச மாட்டேன்றான். சரின்னு உள்ள வந்தா, இந்த மாரி "நான் உங்கட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. அதோடனே இவனும் சொல்றான், "இங்க சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தான் நான் விரும்பி சாப்பிடுறேன். சிட்டி சைடு நல்லா இருக்கிறது இல்ல." அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா.
இவன் என்னடான்னா, அந்த போராட்டத்துக்கு நோட்டீஸ் குடுத்தாங்கல்ல, அத எடுத்து இவன்ட்ட குடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு லேடி உங்கள பத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோனே, ஆமா, ஆமா. அவ தானே எனக்கு தெரியும். அவ மேயர் ஆகணும்னு ஆசைப்படுறா. அதனால தான் இந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி சரி பண்ணுவீங்க? மக்களுக்கு உங்க மேல உள்ள தப்பான எண்ணங்களை எல்லாம் எப்படி சரி பண்ண போறீங்க? எப்படி உங்களுக்காக மக்கள் ஆதரவு குடுப்பாங்க? நீங்க நினைக்கிற மாரி எப்படி அரசியலுக்குள்ள வர முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல அது பேசும்போது பேசிக்கலாம். இப்போ ஒண்ணும் அதனால பிரச்சனை இல்ல. அவ அவளோட பேருக்காகவும், புகழுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கா இது மாதிரி. அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சரியாகும்? நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு இப்ப அவசரம் இல்ல. மக்கள் இப்ப என்ன நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் என் ஒய்ஃப கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே இவ பார்க்குறா. நீங்க கொலை பண்ணீங்களா? இல்ல அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். சரி ஓகே. நீங்க அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறா. என்ன சொன்னேன்? இல்ல அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல. நான் இந்த மாரி வாழ்க்கை வரலாறு எழுதுறேன்னு சொன்ன உடனே, நீங்க ஏன் என் கதைய எழுதக்கூடாதுன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. அத நான் எழுதலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நீங்க ஏன் இப்படி யோசிச்சீங்க? அப்படின்னு கேட்டோனே, இல்ல நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, எனக்கு இந்த கதை எழுதுறதுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. அத எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க சொன்னதுனால யோசிச்சு பார்த்தேன். இப்ப நீங்க இருக்க நிலைமையில நம்ம உங்கள பத்தி எல்லாத்துக்குமே விரிவா சொன்னோம்னா, உங்க மேல உள்ள தப்பான எண்ணங்கள் போயிடும்ல. அப்படின்னு சொல்லி அவ எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனா இவனுக்கு அவ மேல நம்பிக்கை வரல. ஒருவேளை நம்ம கொலை பண்ணியிருக்குமோ, அந்த கொலைய நிரூபிக்கிறதுக்காக இவ ட்ரை பண்றாளா? அப்படிங்கிற மாரி யோசனையிலே இருக்கான். அதனா இவளும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. சரி ஓகே யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவனும் யோசனையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு பேசிட்டு எங்க வீட்டு பக்கம் வந்தா எவனோ உள்ள இருந்து என்னத்தையோ திருடிட்டு போறானுங்க. வந்து வீட்ல கண்ணாடிலாம் உடைச்சுட்டு உள்ள வந்து எதையோ திருடிட்டு போறானுங்க. இவளும் வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. சரி வேற ஒண்ணும் அவ்வளவா திருடு போகலன்னு நெனச்சுட்டு, சரின்னு விட்டுர்றா. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே, நெயில் ஜார்விஸோட வைஃப் வெளியில வந்து நிக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா, "இல்ல நீங்க அன்னைக்கு ஒயின் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருந்தேன். வெளியில போயிருந்தேன். அதனால உங்களுக்கு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. "ஓ! அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு, "வரீங்களா? நான் ஜாகிங் போறேன். 2 பேரும் சேர்ந்து போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரின்னு 2 பேரும் சேர்ந்து ஜாக்கிங் போலான்னு முடிவு பண்றாங்க. சரி ஒரு நிமிஷம் நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னு இவ போய் உள்ள வச்சுட்டு வந்தோனே, இவளும் உள்ள வந்து பார்க்குறா. அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு, "இது யார் வரைஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "ஆ ஷாலி என் ஒய்ஃப் அவங்க வரைஞ்சாங்க." அப்படின்னு சொல்லி இவ சொன்ன உடனே, "ஓ! நல்லா வரைஞ்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஜாக்கிங் போறதுக்காக அந்த காட்டு சைடு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மொட்டை என்னடான்னா, கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவ என்னடான்னா திடீர்னு புக் எழுதுறதுக்கு கேட்கிறா, இவ எதுக்காக கேட்கிறா அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா அலச ஆரம்பிச்சுட்டா. இந்த சைடு 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது, வழியிலேயே இவளுக்கு கால்ல லேசா அடிபட்டுருது அகதா விங்ஸ்க்கு, நம்ம ஹீரோயினுக்கு. உடனே சரின்னு கீழ உட்கார வச்சு அவளுக்கு ஷூவ கழட்டி, இவ நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறா. உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நெயில் ஜார்விஷ பத்தி பேசுறாங்க. உண்மையிலேயே அவரு மேடிசன ரொம்பவே லவ் பண்ணாரு. அவரு இப்படி பண்ணுவாருன்னு நாங்க யாருமே நம்பவே இல்ல. அவர் பண்ணவும் மாட்டாரு. எவ்ளோ லவ் பண்ணாரு தெரியுமா? அந்த லவ்வுக்கு அப்புறம் தான் அந்த லவ்வ பார்த்து தான் நானே அவர் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள பழக்கம் அதிகமாச்சு. ஆனா அவங்க உயிரோட இருக்க வரை நாங்க பேசுனதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுனோம், பழகுனோம் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு சரின்னு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம மொட்டைய காட்டுறாங்க. மொட்டடனானா வீடு ஃபுல்லா தேடிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. கடைசி அந்த எஃபிஐயோட பேர் எழுதி வச்சிருப்பான்ல ஒரு பேப்பர்ல. அந்த பேப்பர் அவன் கண்ணுல மாட்டிருது. "இது என்னடா பேரு புதுசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நிக்கிறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. என்னடா சத்தம் கேட்குதேன்னு வந்து எட்டி பார்த்தா, நம்ம மொட்டை இந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சரி இவங்களும் எட்டி பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னோனே மேல போயிட்டாங்க. இவன் மொட்டையும் கிளம்பி சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் நைட் ஆகுது. இவங்க சாப்பிடுறதுக்கு எதனா இருக்குதான்னு பார்க்குறாங்க. இல்ல. சரின்னு அவங்க குடுத்தாங்கல்ல கேக். அந்த கேக்கையே சாப்பிட்டுட்டு, வெளியில பார்க்கும்போது அந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க பையனோட ஞாபகமாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் கூட விளையாண்டது, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது, நெயில் ஜார்விஸ் ஃபோன் பண்றான். இந்த மாரி நீங்க சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். உங்க மேல நம்பிக்கை வருது. சரி ஓகே. இத ட்ரை பண்ணலான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே பேசுறான். அதுன்னா இவளுக்கும் ஓகே சந்தோஷமாயிருச்சு. இவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம 2 FBI ஏஜென்ட்டையும் காட்டுறாங்க.
நம்ம எஃபி ஏஜென்ட் 2 பேரும் பேசிக்கிறாங்க. "என்னாச்சு? நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம லேடி எஃபி ஏஜென்ட் சொல்றாங்க, "இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆக போகுது. நான் அவன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு" சொன்னோனே, உடனே இவன் பயந்துட்டான். "என்னால?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. உன்னாலன்னுலாம் இல்ல. எங்களுக்குள்ள ஒத்து போகல. சரி வரல. அதனால நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம்." அப்படின்னு சொன்ன உடனே, "ஆம் சரி ஓகே. உனக்கு வேற எதுவும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பி வச்சுர்றான். அனுப்பி வச்சோனே, அதுக்குள்ள நம்ம அகதா விங்ஸ் வந்து இவங்களுக்கு கால் பண்ணிட்டா, எஃபி ஏஜென்ட்டுக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி புக் எழுத போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா. சொன்னோனே இந்த பக்கம் நம்ம லேடி எஃபிஐ நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் கார்ல வந்து கூப்பிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம மொட்டை. நம்ம மொட்டை வந்து இவள கார்ல கூட்டிட்டு போறான். என்னடா ஆகுது? நம்ம இந்த எஃபிஐ ஏஜென்ட்டுக்கும் மொட்டைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நிஜமாலே நெயில் ஜார்விஸ் அந்த கொலைகள பண்ணுனானா? இல்லையா? நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எழுதி முடிச்சாங்களா? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.